அப்புறம் ஏன் அப்படி இப்ப செய்றாரு? ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்தணும்ங்கிறாரா? என்ன அதாவதுங்க, திட்டமா இருக்கும்? அதாவது நான் அதாவது இப்போ நான் அத வந்து 3 விதமா பார்க்குறேன். நீங்க சொடாங்கர் கிட்ட வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீங்க அதிக சீட்டு கேளுங்க. ம். நீங்க இப்படி பேசுங்க. அவங்களே நம்மள வெளில அனுப்பிச்சுருவாங்க. ம். ஸோ திமுகவே நம்மள வெளில அனுப்பிச்சுட்டாக்க நமக்கு வந்து ஒரு நம்ம நிலைப்பாடு எடுத்துடலாம் அப்படின்னு தலைமையே சொல்லறது ஒரு பக்கம். ம். 2வது வந்து தலைமை சொல்லல. நீங்க வந்து நீங்களே வந்து என்ன பண்றீங்கன்னாக்க, ஏதோ ஒரு உள் காரணங்கள் இருக்கு. ம். அது என்ன காரணம் ஒண்ணா இருக்கலாம். அது வந்து நான் வந்து அந்த காரணங்களுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு சக்திகள் உங்க பின்னால இருந்து அதை இயக்குன்றன. நான் இந்த கூட்டணியை உடையணும்னு விரும்புறது யாரு? 2 பேர் தான் இதை விரும்புறாங்க. ம். ஒன்று வந்து விஜய் என்ன நினைக்கலான்னாக்கா, ஒருவேளை அந்த கூட்டணி முறிஞ்சு வந்தாக்க எனக்கு சாதகமா இருக்கும். ஓகே. ஒருவேளை என் கூட வந்தாங்கன்னா இருக்குன்னு அவர் நினைக்கலாம். ம். இல்லைனாக்கா டெஃபினட்டா பாஜக இன்னைக்கு என்ன விரும்புதுன்னாக்க, ம். விஜய் தனியா இருக்காரு. ம். அந்த கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் பிரிஞ்சு விஜய் கூட வந்தா கூட பரவாயில்ல. ம். ஏன்னா அப்படி நினைக்கிறவங்க அவங்க பிஜேபி. ம். அது ஒரு தவறான நினைப்பு. அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன். ம். அதனால வந்து இவங்க பிரிஞ்சு வந்துட்டாங்கன்னாக்க நம்மளுடைய கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கலாம். ம். இது ஒண்ணு. ஓகே. இல்ல 3வது, ம். இவர் ஏற்கனவே வந்து மயிலாடுதுறையில வந்து சீட்டு கேட்டார். இவர் வந்து தனக்கு வந்து ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் அந்த இருந்தார் முக்கியமான இடத்துல. ம். அங்கேருந்து அவரை மாத்தி இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் காங்கிரஸ்னு ஒன்று தலைவர் ஆக்கிட்டாங்க. இப்போ அந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல அவர் இல்ல. இல்ல. ஓகே. அதனால ஏதாவது ஒரு கோபமா இருக்கலாம். ம். அதனால வந்து கட்சியை விட்டு போய் விஜய் கூட சேர்றதுக்கோ இல்லை மற்றவங்க கூட சேர்றதுக்கோ இல்லை பிஜேபி கூட சேர்றதுக்கோ கூட இவங்க ஏதாவது ஒரு திட்டம் வச்சு ம். தன்னை கட்சி வந்து வெளியில, அதாவது காங்கிரஸ் வந்து தன்னை வெளியே அனுப்பிவிட்டால், ம். அதுவும் திமுகவை எதிர்ப்பதற்கு இப்ப என்னன்னாங்கம்மா, இல்ல இப்ப நீங்க காங்கிரஸ் 3 இல்ல காரணங்கள். காங்கிரஸ் கேடர் கிட்ட வந்து ஓரளவுக்கு திமுக மேல கொஞ்சம் அதிருப்தி இருக்கு இன்னைக்கு. ஓ. ஸோ அவர் என்ன நினைக்கலாம்னாக்கா, நான் அதை விட்டு வெளியில வந்தாக்க அந்த அதிருப்தியோட நான் வந்ததுனால கேடர் கூட என் கூட வரலாம். ஏன்னா அவங்களும் வந்து ஓஹோ திமுக பேசுனதால பழிவாங்கப்பட்டிருக்காருன்ற எண்ணம் வரலாம் அப்படின்னு இந்த 3 காரணங்கள் தான் இருக்க முடியும். ஓகே.